தாட்டிகரே 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 தாட்டிகரே. கோல்டு தேவராஜ் அண்ணா. தேவராஜ் தான் நான், அப்பா அம்மா வச்ச பேர். சினிமாவுக்கு வரும்போது வந்து 2013 வந்து குட்டி புலி படத்தில் 2 பாட்டு பாடியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து எனக்கு ஸ்வரப்பிச்சை போட்டது வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் தான். காற்று காற்று வீசுது பொண்ணு காற்று வீசுது. ஸோ குட்டிப்புலியில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்கள் பயணம் டுவர்ட்ஸ் வேற ஒரு ஆர்க்குக்கு மாறுச்சுன்னு நினைக்கிறேன். உடம்பு சிலுக்குது. இந்த பாட்டு தெரியும்ண்ணா, பயங்கர ஹிட்டு. நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பாடி கேட்கணுன்னு அந்த பாட்டு நாங்கள் கேட்டோம். ஓகே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை லெஜெண்டரி கம்போசர் அவரும். பாருங்க சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குது. அதான். ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ வெல்கம் டு எட் அனதர் எபிசோட் ஆஃப் மைக் அண்ட் மேளம். இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி டிவோஷனாக நம்ம வந்துட்டு போகிறோம். ஸோ நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு விருந்தினர் இருக்கிறாரு. எனக்குமே இந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்தே பார்த்துருப்பீங்க, பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணா வந்ததுமே அவரோட வைபை வந்துட்டு அப்படியே ஒட்டி வச்சிட்டாரு. ஸோ கோல்டு தேவராஜ் அண்ணா அவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ மைக் அண்ட் மேளமில் தொடர்ந்து நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் அடுத்த ஒரு இதாக வந்து உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போதே உங்கள் டீம் வந்து ரொம்ப அன்பாக பேசுனாங்க. நன்றி சார், நீங்கள் வரணும். நான் அன்புக்காகவே உடனே நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ இந்த இன்டர்வியூலையும் நிறைய அன்பு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஆன்மீகம் என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு வாடவர் வரும்போது ரொம்ப இந்த ஆன்மீகமில் பிடிக்கும். ஆனால் என்னன்றது பெரிய புரிதல் ப்ளஸ் பெரிய டீட்டெயிலிங் தெரியாது. ஸோ உங்கள் மூலமாக நான் ஒரு சிஷ்யன் மாதிரியே இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் உங்கள் கூட வந்து கற்றுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன்னா. நிச்சயமா நான் குரு கிடையாது, ஒரு தம்பியாக இருந்து ஒரு அண்ணா தம்பின்னு வச்சுக்கலாம், ஒரு அண்ணா வச்சுக்கலாமே. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். சூப்பர். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இனிஷியலானா டு பிகின் வித் பார்த்தீங்கன்னா, ஸோ தேவராஜ், எஸ், கோல்டு தேவராஜ். ஸோ தேவராஜ் எப்படி கோல்டு தேவராஜாக மாறினார், அந்த கதையை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து 99 வந்து நம்ம சென்னை அடையார் மியூசிக் காலேஜில் நான் வந்து கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். நான் சூப்பர். தேவராஜ் தான் நான், அப்பா அம்மா வச்ச பேர். சினிமாவுக்கு வரும்போது வந்து 2013 வந்து குட்டி புலி படத்தில் 2 பாட்டு பாடியிருந்தேன். அப்போ வந்து தேவன் ஏகாம்பரம் சிங்கர் இருக்கார், இந்த லெஜெண்டரி கம்போசர் தேனிசை தென்றல் தேவா சார் இருக்கார், அப்புறம் தேவராஜ் மாஸ்டர்னு லெஜெண்டரி கம்போசர் அவரும். அப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து திரும்ப தேவராஜ்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். ஜென்ரலாகவே நான் மியூசிக் காலேஜில் வந்து கோல்டு மெடல் வாங்கினதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாடா கோல்டு போடா கோல்டு அப்படியே செல்லமாக கூப்பிடுவாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா இருக்கே, அப்போ நீ ஒன்று பண்ணு, கோல்டு தேவராஜ் ஆடுன்னு அப்படி நண்பர் சொன்னார். அதுலேருந்து நான் வந்து கோல்டு தேவராஜ். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா, இப்போ கோல்டு தேவராஜ் நான் வராங்கன்னு எங்கள் டீம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. நான் இனிஷியல் நினச்சது சரி கொஞ்சம் பேர் கேட்டோன்னா கொஞ்சம் டெரராக இருந்துச்சா, டெரர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே பயங்கரமாக வருவார் போல், ரொம்ப அப்படியே அடக்கி இருப்பார் போலன்னு பார்த்தா அண்ணா வந்து பார்த்த உடனே வந்து அந்த இதெல்லாம் உடச்சி விட்டார். ஸோ இந்த இன்டர்வியூ அதே மாதிரி தான் போகுது, ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக சும்மா சில்லாக வந்து அடிக்க போகிறோம். ஸோ நீங்களே சொன்னீங்களா குட்டி புள்ளி அங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. ஸோ ஜிப்ரான் அவர் தானே இனிஷியலாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குட்டி புள்ளி அப்போஸ் அவர் தான். ஸோ அந்த எப்படி அமைஞ்சுது லைட் மியூசிக்லேருந்து அந்த ட்ராவல் டுவர்ட்ஸ் குட்டி புலி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து எனக்கு ஸ்வரப்பிச்சை போட்டது வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜிங்கிள்ஸ் நிறைய பண்ணிட்டுருந்தார், விளம்பர படங்கள் சொல்லுவாங்களே, அவர் வந்து ஆயிரக்கணக்கான ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டுருந்தார். அதில் வந்து ஃபோக், செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி தான் என்னை கூப்பிட்டு அவர் சான்ஸ் கொடுப்பார். 2003 நான் வந்து ஜிங்கிள்ஸ் நிறைய அவருக்கு பாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் ரொம்ப பிஸி கம்போசர்ஸில் அவரும் ஒருத்தர். ஜிங்கிள்ஸில் டாப் 3 டாப் 4 சொல்லுவாங்களே, டாப் 3 ஜிங்கிள் கம்போசர்ஸில் அவரும் ஒருத்தர். அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டே இருக்கும். அப்போலேருந்தே வந்து எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டே வந்தார். அப்புறம் வாகை சுடவா பண்ணார், ஃபஸ்ட் மூவி. அது தேசிய விருதெல்லாம் வாங்கின திரைப்படம், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வாகை சுடவாலே நான் ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ணேன். இந்த ட்ராக் பாடுவாங்க சொன்னாங்களே,
அந்த ட்ராக் அப்போவே நான் ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஒரே விஷயம் நான் மக்களுக்கு சொல்லிடலாம் ட்ராக் பாடலாம் என்னன்னு. ட்ராக்குன்றது அஃபிஷியலாக ஒரு சிங்கர் வந்துட்டு ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி இந்த பாட்டு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வச்சு பாடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ட்ராக் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாடலாம் நீங்கள் ட்ராக் பாடினீங்க? அது வந்து கிளைமேக்ஸில் வந்து சூளையில் கல் வேக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு அது. அது அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஃபைனல் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து படம் பார்த்து ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது எல்லா பாட்டும். சூப்பர் டூப்பர் ஹிட். சரசர சார காத்து, செங்க சூழக்காரா ஆல்பமே. ஆமாம், போராளே போராளே, இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஹியூஜ் ஹிட் ஆல்பம் அது. அதுக்கப்புறம் வத்தி குச்சின்னு செகண்ட் மூவி ஒன்று பண்ணார். அது ஒரு மாதிரி அதில் எனக்கு ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் ரொம்ப அந்த த்ரில்லர் வாகை சூடாவுக்கும் அதுக்கும் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து அப்படி இருக்கும். தேர்டு வந்து குட்டி புலி பண்ணும்போது நான் வழக்கமாக ட்ராக் பாட என்னை கூப்பிட்டாரு. அது காட்ஸ் கிரேஸ் வந்து சசிகுமார் சார் வந்து ஓப்பனிங்கில் வந்து இன்ட்ரோ, சசிகுமார் சாரோட இன்ட்ரோ சைக்கிளில் வருவார். அப்போ ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி. ஆமாம். தாட்டிகரே 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 சண்டிகரே 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 சண்டிகரே. இவன் கரட்டு மேட்டில் காத்த போல திரிஞ்ச பையன், இவன் புழுதி காட்டில் புத்தர் போல வளர்ந்த பையன், ஊரு முழுக்க தொடக்கம் இவன் அலப்பறையன், அடையவன் திமிர மூடி வைக்க ஏது கொப்பறைய. தாட்டிகரே 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 சண்டிகரே 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 சண்டிகரே. இதுதான் என்னோட சினிமாவில் அஃபிஷியலாக நான் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான். அதே படத்தில் இன்னொரு பாட்டும் பாடிருக்கீங்க. அது இன்னும் வந்துட்டு ரொம்ப ரீச்சான பாட்டு. ஆமாம். ஸோ அந்த பாட்டு சில வரிகள்லாம் அது வந்து முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, செகண்ட் பாட்டே வந்து வைரமுத்து சார் லிரிக்ஸில் வந்து ஜிப்ரான் அவர்கள் மியூசிக்கில் இயக்குனர் முத்தையா சாரோட ஃபஸ்ட்டு படம். அது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து எனக்கு அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. 2 வரி பாடுறேன் அதுவும். கண்டிப்பாக கண்டிப்பாக. காற்று காற்று வீசுது பொண்ணு காற்று வீசுது, பார்த்து பார்த்து வீசுது என்ன பார்த்து வீசுது, இப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு தெரியும்னா பயங்கர ஹிட்டு. நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பாடி கேட்கணுன்னு தான் அந்த பாட்டு நாங்கள் கேட்டோம். ஓகே. ஸோ குட்டிப்புலியில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்கள் பயணம் டுவர்ட்ஸ் வேற ஒரு ஆர்க்குக்கு மாறுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இனிஷியல் டேஸில் அந்த லைட் மியூசிக்லேருந்து இங்கே வரும்போது ஒரு சில அந்த சின்ன தம்பி அங்கே சில கதைகள்லாம் வந்துட்டு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன நான் ஸ்டோரி அது? சின்ன தம்பி திரைப்படம் சில்வர் ஜூப்ளி திரைப்படம். அது பி வாசு சார் டைரக்ஷனில் இளைய திலகம் பிரபு சார் குஷ்பு மேடம் ஆக்ட் பண்ண மூவி. அப்போ வந்து உடம்பு சிலுக்குது. எங்கள் அம்மாவோட தம்பி மாமா ஜெகதீஸ்வரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து லைட் மியூசிக் ஃபீல்டில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேடை கொடுத்தது. அவர் ஒரு பேண்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு மியூசிக் காலேஜில் அவர் வந்து ஒரு 6-7 வருஷம் சீனியரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வீட்டில், எங்கள் பாட்டி வீடு, என்னோடய தாய் மாமா தானே, அப்போ ரிஹர்சல்லாம் வச்சு என்னை ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து டி நகர் முப்பாத்தம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு மேடையில் பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அவரோட மேடையில். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. அந்த முதல் மேடையில் ஆரம்பித்தது தான் வந்து இன்னி வரைக்கும் அப்படியே பயணமாயிட்டிருக்கு. அங்கே போட்ட பிள்ளையார் சொல்லி இன்னை வரைக்கும் அப்படியே சத்தியமாக பிள்ளையார் சொல்லி கூட சொல்லலாம், அது தப்பே இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து முதல் மேடை கொடுத்தவர். கண்டிப்பாக. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஒரு அமரர் ஆகிட்டார். அதுதான் உடம்பு செலுத்துதுன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அவர் எப்படியும் நான் சொல்லியிருப்பேன். முதல்ல சொன்னது இன்னும் சந்தோஷம். இங்கே பாருங்கள், உடம்பு சிலுக்குது அவர் நினைக்கும் போது. அவர் சொர்க்கத்தில்
கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன் நான் நம்புகிறேன். சூப்பர். ஸோ குட்டி புள்ளி அது முடிஞ்சதுங்கண்ணா. ஸோ என்னதான் அடுத்து நிறைய நீங்கள் சினி சாங்ஸ் எல்லாமே நிறைய இருந்திருக்கு உங்கள் கரியரில், லிஸ்ட்டில் நிறையா பாடிருக்கீங்க. உங்களுக்கு உங்களுக்கும் டிவோஷனுக்கும் ஒரு பிரியா பந்தம் அல்லது ஒரு பயங்கரமான ஒரு பிணைப்பு, ஒரு தொடர்புன்றது வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்படி நீங்கள் வந்துட்டு லைட் மியூசிக்கில் ஆரம்பிச்சிங்க, சினி சாங்ஸும் பாட ஆரம்பிச்சிங்க. ஸோ இது வந்து இன்னொரு பரிமாணம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ டிவோஷனல் எப்படி அந்த டச் எப்படி வந்துச்சு? ஜென்ரலாகவே நான் முதல்ல வந்து மேடை பாடகர் தான் நான். அப்போது 92லேருந்து ஆரம்பித்து, சின்ன தம்பி படத்துலேருந்து ஆரம்பித்து மேடை பாடகர் தான். நிறைய நம்ம பக்தி பாடல்கள்லாம் பாடுவோம் இல்லையா? இப்போது ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜனனி. ராஜா சார் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே அந்த ஓம்ன்ற ஒளி அப்படியே நம்மளை சுற்றி அந்த வைப்ரேஷன் கேட்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். அதான் ராஜா சார்னா நமக்கெல்லாம் வந்து இசை கடவுள் தானே. இந்த மாதிரி வந்து கச்சேரிகளில் பாடிட்டுருப்போம். அப்புறம் இன்னொரு பாட்டு கூட ராஜா சார் பாட்டு நான் பாடுவேன், பக்தி பாட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. கல்யாண கச்சேரிகள், அந்த ரோட் ஷோ சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் நான் பாடுவேன். எனக்கு ஒரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள், நான் அவள் பிள்ளை, துயர் எனக்கில்லை, காப்பாள் ஜெகதாம்பாளா. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள். இப்படியே நிறைய பக்தி பாடல்கள் பாடும் இல்லையா? டிஎம்எஸ் ஐயா பாடின பாட்டு, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் எம்எஸ்வி ஐயா கம்போஸ் பண்ண பாட்டு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். இந்த பாடல் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். இந்த மாதிரி நிறைய பக்தி பாடல்கள் வந்து நம்ம கச்சேரி டைம்லேயே நிறைய எடுத்து பாடுவோம். அந்த பெரியவங்களாம் பாடின பாட்டை கேட்டு நம்ம வளர்ந்து பாடினதால் அவங்களோட ஆசீர்வாதமாக இன்னும் வந்து சிவவாக்கியர் பாட்டு எனக்கு எல்லாம் வல்ல இறைவனாலும் என்னோட குருக்கள் ஆசீர்வாதத்தாலும் கிடச்சிது. மியூசிக் உண்மையாக இருக்கும்போது வந்து மியூசிக் நம்மளுக்கு அப்பப்போ வந்து கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் கொடுக்கும். அதில் வந்து போன ஜென்மத்தில் நானும் என்னோடய குடும்பத்தாரும் செய்த புண்ணியம் தான் வந்து இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஹியூஜாக வந்து ஹிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிசி பக்தியில் வந்து நான் வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க போன நவராத்திரிக்கு. அதுவும் வந்து கோடிக்கணக்கில் வந்து வியூஸ் போயிட்டு நிறைய பேர் என்னை பார்த்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக நினைப்போம் இல்லையா? அண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஆர்டிஸ்ட்டு தான். இல்லை நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த ஐபிசி பக்தியில் நான் பாடின அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லைக் பண்ணாங்க. முந்தானேத்து கூட இங்கே விருகம்பாக்கத்தில் வந்து ஒரு டீ சாப்பிட்ருந்தால் லாங்கில் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து உட்காந்துட்டு, சார் நீங்கள் அந்த ஓடி பாடின கோல்தேவராஜ் தானே? ஆமாம் சார். நானும் என்னோடய மனைவியை வந்து 4:30 வந்து மார்னிங் எழுந்துட்டு இந்த பாட்டு சார் கேட்போம். உங்கள் முகத்தில் தான் முழிப்புன்னு சொன்னாலும் திரும்ப எனக்கு புல்லரிப்புகள். என்னோடய நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு உடனே ஒய்ஃப்க்கு வந்து வீடியோ கால்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்து அன்பு
நிறைந்த நிறைய பேர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஓடி ஓடி சாங் வந்து எங்கள் ப்ரொடியூசருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு. அவங்க வீட்லேயும் ப்ளே ஆகிற ஒரு இது. ஸோ அந்த சாங் எங்களுக்கு பாடலாமாண்ணா? நிச்சயமா. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசரே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. எஸ்பிபி சார் பற்றி சொல்லும்போது வந்து தெலுங்கில் வந்து நான் புஜ்ஜிமான்னு ஒரு சாங் பாடியிருந்தேன் 2014. உகாதி புரஸ்கார் அவார்டுன்னு வந்து சிவன் அவார்டு வந்து அவர் கையால் நான் வாங்கினேன். சூப்பர். எப்படி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 6-7 வருஷங்க அப்புறமா சிவவாக்கியர் பாட்டு பாடுறதுக்கு வந்து வெள்ளியில் வந்து பாலுசார் கையால் வாங்கினேன். அந்த சிவன் வந்து நடராஜர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து அவார்டு ஷீல்டு வந்து பாலுசார் கையால் வாங்குறேன். எஸ்பிபி சார் கையால் காலையில் விழுந்து ரொம்ப பக்கத்தில் அன்றைக்கி தான் பார்க்குறேன். போய் கட்டி பிடிக்கிறேன். வாங்க சார் போய் உட்காருங்க அப்படின்னு. அவர் வந்து சார் என்னெல்லாம் ஏன் சார் நீங்கள் சாருன்னு கூப்பிடுறீங்க பாருங்க சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குது. அதான் அவர் வந்து நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்மோட இல்லைன்னு. இப்போ இங்கே இருக்கார். கண்டிப்பாக இங்கே உட்காந்துட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார். அவரை கடந்துலாம் நம்ம போக முடியாது. அந்த மாதிரி லெஜண்டரி சிங்கர். அவர் கையால் அவார்டு வாங்கினது நடராஜர். அந்த ஷீல்டு வந்து பாலு சார் கையால் எஸ்பிபி சார் கையால் வாங்குகிறேன். அது வந்து சிவவாக்கியர் வரைக்கும் கொண்டு வந்து நான் ஆசீர்வாதமாக வந்து கொடுத்துருக்கு. இது எஸ்பிபி சாரோட ஆசீர்வாதம் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முதல் முறை அவர் கையால் நான் அந்த அவார்டு வாங்கினேன். ஸோ புரியுதுண்ணா, நீங்கள் பேசும்போது எமோஷனல் ஆகிட்டீங்க எஸ்பிபி சாரோடது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு காமன் ஆடியன்ஸுமே ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்னராக ஒரு ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் போகிற டைமில் அவரோட சாங்ஸும் அவரோட ஆராவும் வந்துட்டு இன்னும் ஸ்டேஸ். ஸோ என்னதான் அவர் ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லைனாலுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் மேபி சொல்லலாமா, எல்லார் மனசில் இருக்கார். எல்லார் மனசுலையும் வந்துட்டு லைஃப் லாங் ஸோ கண்டிப்பாக இருப்பார். ஸோ நீங்கள் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்க கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிப்ரான் சார் அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. 2 பேருமே வந்துட்டு வேறொரு ஸ்டைல்னே சொல்லலாம். அவங்கவுங்க ஜோனில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல பேர் வாங்கின இன்னும் பயங்கரமாக பண்ணின ஒரு பயங்கரமான கம்போசர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஒர்க்கிங் ஸ்டைல்லையும் சரி அவங்க பாடல்கள்லையும் சரி என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க? தனித்தன்மை தான். 2 பேருமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பாட்டு நல்ல முறையாக நம்ம வந்து பண்ணி தரணும். ஆடியன்ஸ் வந்து அதை வந்து
சந்தோஷமாக ஏற்றுக்கணுன்ற மாதிரி நிறைய உழைப்பாங்க. ஜிவி சாருக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அடி கள்ளிக்காடு முல்லைப்பூவா பூத்தாச்சு அப்படின்ற பாட்டு. காதர் பாட்ஷா காதர் பாக்ஷா என்கிற முத்துராமலிங்கம், அதுவும் முத்தையா சாரோட படம் தான், டைரக்ஷன் தான். அதிலே நான் பாடியிருக்கேன். இன்னும் நிறைய பாட்டு அவர் என்னை கூப்பிடுவோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஸோ இதுவுமே இன்னும் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஜோன் கொஷின் தான். ஓகே. இப்போதைக்கு இந்த கரண்ட் இசையாகட்டும், கரண்ட் மீட்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து ரீல்ஸ் மோட்டிவாக இருக்குது. பாடல் அப்படின்னாலே இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு 4.5 நிமிஷம் இருக்குன்னா அதுதான் பாடல். ஆனால் இப்போ இருக்கிற பாடல் எல்லாமே அந்த ஹூக் போர்ஷன் ஒரு 30 செகண்டு 20 செகண்டு அதை மட்டும் நச்சுன்னு போடுங்க சார், அதுக்கு ஒரு ரீல் போடுங்க சார், ஒரு டான்ஸ் போடுங்க சார், அதோட சாங் முடிஞ்சுது சார் அப்படின்ற மாதிரி பாடலுடைய அந்த ஸ்பேனே வந்து ஒரு 30 செகண்டில் முடிஞ்சிருது. ஸோ ஆனால் இப்போது பக்தி பாடல்கள் ஆகட்டும், இல்லது நம்ம கேட்டு ரசித்த ரஹ்மான் சார் பாடல்கள், ராஜா சார் பாடல்கள், அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல் பாட்டாக தான் கேட்டு பழகிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை சுருக்கி இப்போ 30 செகண்ட் வந்துருச்சு. இதை நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இது வந்துட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும் அப்படி பார்க்குறீங்களா, இல்லைனா வந்துட்டு இசை அழியுது, இசை இப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பார்க்குறீங்களா? ஸோ 2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கால யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரிலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரீல்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்து ஒரு 20 செகண்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி பார்த்தா கூட நான் பாடின ஓடி ஓடி பாட்டு ரீல்ஸ்லேயும் சரி கோடிக்கணக்கான வியூஸ் போயிருக்கு. அது அப்பாற்பட்டதுண்ணா. அது அந்த ரீல்ஸை வந்து பெரியவங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஆன்மீக பெரியவங்க எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸும் கேட்டாங்க. எனக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போவேன் இல்லையா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் போவேன் இல்லையா, கூப்பிடுவாங்க இல்லையா, அப்போ போகும்போது நிகழ்ச்சியை முடிஞ்சு இறங்கும் போதெல்லாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் நிறைய பாய்ஸ் வந்து சார் நான் நிறைய ரீல்ஸ் உங்களை பார்த்துருக்கேன், திரும்ப புள்ளரிக்குது. எனக்கு குழந்தைங்க வரும்போது காலேஜ் படிக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க வரதானுவாங்க, அப்படியும் என்ன வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நல்ல மியூசிக் வந்து பெரியவங்களும் ஏற்றுக்கிறாங்க, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ட்ரெண்டு நம்ம தான் செட் பண்ணுறதுல இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம செட் பண்ணுறது தான் ட்ரெண்டு. ஆமாம், இந்த ஓடி ஓடியும் வந்து யாரும் செட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து பழமையை ஏற்றுக்கிறோம், புதுமையை ஏற்றுக்கிறோம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஊரோட சேர்ந்து வாழணும். நீங்கள் எல்லாருமே எனக்கு குழந்தைங்க தானே, என்னோட வயசுக்கு எனக்கு 43 வயசு ஆகுது, அப்போ நீங்கள் எனக்கு குழந்தை தானே, உங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஆடி மாதத்தில் இருக்கோம். ஆடி மாதம்னாலே அம்மன் பாட்டு தான் ஞாபகம் வரும். நம்ம எல்லாருக்கும் வந்து அம்மன் அருள் வந்து வரணும்னு, அம்மன் அருள் பொழியணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். எல்லாம் ஈஸ்வரியம்மா பாடின எவர் கிரீன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒன்று. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடு நில்லாத்தா, கண்ணாத்தா ஒன்ன காணாட்டா, கண்ணாத்தா ஒன்ன காணாட்டா, இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து தாராட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. இந்த பாட்டு வந்து அம்மன் பாடலில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 4 வயசுலேருந்தே கேட்குறேன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக நானே கேட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு வந்து எந்த ஊர் தமிழ்நாட்டில் ஆடி மாதம் போனாலும் இந்த பாட்டு தான் வந்து அந்த அந்த குழா என்ன சொல்லுவோம், அந்த குழா மைக் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால இந்த பாட்டு தான் வந்து ஒழிச்சிட்ருக்கோம். எவ்வளோ சுத்தமாக பாடியிருக்காங்க அந்த அம்மா பாருங்கள். எல்லாரும் ஈஸ்வரியம்மா பாடின அந்த உச்சரிப்பெல்லாம் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சொன்ன மாதிரி தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் பாடின பாட்டை கேட்டாலே நமக்கு நிச்சயமாக சத்தியமாக தேன் வந்து பாயும். இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு அது அம்மன் பாட்டு. மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே, மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வாடியம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தேவியம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தேவியம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காளியே. எங்களுக்கு லைட்டாக புல்லரிக்குது. எனக்கும் வந்து புல்லரிக்குது. நன்றி நன்றி நன்றி.
ஸோ சூப்பர்ண்ணா. ஸோ இட் வாஸ் அ குட் ஜேர்னி உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. சினி சைடும் சரி, டிவோஷனல் சைடும் சரி, எங்களுக்கு ப்ராப்ளம் எங்கள் ஜெனரேஷனுக்கு பெருசாக வந்துட்டு இதுக்கு உண்டான அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு கம்மியாக தான் இருந்திருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கோம், அது நீங்கன்னு தெரியாமல் கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்கள் வாய்ஸ்லேயே நீங்களே எங்களுக்கு நேரில் வந்துட்டு பாடி நேரில் உங்கள் குரலை கேட்டு அந்த பாடலில் வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாண்ணா ஷோவோட எண்டுக்கு வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஜேர்னியில் எல்லா ஜேர்னிக்குமே வந்துட்டு ஒரு ஆர்க் போகுது அப்படின்னா கண்டிப்பாக சில பேரோட உதவிகள் இருந்திருக்கும், சில பேர் நமக்கு வந்துட்டு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஜேர்னியில் அப்படி ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். இந்த ஒரு நல்ல தருணத்தில் வந்து பின்னணி பாடகி என் உடன்பிறவா சகோதரி தங்கைன்னு சொல்லலாம், சுர்முகி அவர்களுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பாட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த பாட்டை போட்டு மெடிடேஷன்லாம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க, ஓடி ஓடி பாட்டு. அப்போ வந்து ஐபிசி பக்தியில் வந்து போனேன் நவராத்திரிக்கு வந்து என்னை பாட வச்சு, அண்ணா நீங்கள் தான் பாடுனதுன்னு உலகத்துக்கு தெரியணும்னான்னு சொல்லி வந்து என்னை பாட வச்சாங்க. நிஜமாகவே வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது. இந்த தருணத்தில் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களை பேசினதுக்கு. ஸோ சினிமாவும் சரி, டிவோஷனலும் சரி, எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கடத்திருக்கீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் இது வந்துட்டு மைக் அண்ட் மேலம் இந்த ஷோவில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வேறு யாரையாவது கெஸ்ட்டை நாங்கள் வந்து கூப்பிட்டு பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்க பேரை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம சேனலுக்கும் சரி அடுத்தடுத்து வர கெஸ்ட்டுக்கும் வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். அண்ணா ஒரு சில வார்த்தைகள், அந்த டெம்ப்ளேட் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம். நிச்சயமாக வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரியே வந்து ஆடியன்ஸும் இசை ரசிகர்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். எல்லாம் இல்லை இறைவனை வந்து அவங்க சேனல் வந்து மேலே மேலே வளர்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நல்ல தருணத்தில் நம்ம பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் சேனலில் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வந்து கண்டென்ட் வச்சு பண்ணுறாங்க. இது மென்மேலும் வளரணும்னு நான் வந்து எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.